நண்பர் அனைவருக்கும் உரிமைக்கான மலைக்காட்சியின் சார்பாக இனிய வணக்கம். என்னடா அவன் குச்சியோட வந்திருக்கான்னு பாக்குறீங்களா? அதாவது இந்த காணொலிக்கும் இந்த குச்சிக்கும் ஒரு மிகப்பெரிய தொடர்புகள் இருக்குது. அது என்ன அப்படின்றது இந்த காணொலியில பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி ஒன்று இருக்குது. அதே மாதிரி நம்ம எலன் மஸ்க் அவர்கள் சங்கி கூட்டங்களை கலட்டி அடிச்சிருக்காரு. சங்கி கூட்டங்கள் கதறோ கதறன்னு கதறிக்கு இருக்காங்க. அதாவது நம்ம எலன் மஸ்க் அவர் என்ன பண்ணிருக்காருன்னா, ட்விட்டர் வலைத்தள பக்கத்துல ஒரு பதிவு போட்டிருக்காருங்க. அந்த பதிவுக்கு தான் சங்கி கூட்டங்கள் கதறிக்கு இருக்காங்க. அந்த பதிவின் மூலமாக சங்கி கூட்டங்களை நம்ம எலன் மஸ்க் அவர்கள் மறைமுகமா கலட்டி அடிச்சிருக்காரு. சோ அந்த பதிவு என்ன, சங்கி கூட்டங்கள் எதற்காக கதறாங்க, அதே மாதிரி இந்த குச்சிக்கும் இந்த காணொலிக்கும் இருக்கின்ற தொடர்புகள் என்ன அப்படின்றத இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துடலாம். அதான் மக்களே, உங்க எல்லாருக்குமே எலன் மஸ்க்னா யாரு அப்படின்றது ஓரளவுக்கு தெரியும். அதாவது ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தினுடைய சிஇஓ. அதே மாதிரி நம்ம ட்விட்டர் வலைத்தளத்தை ரேட்டுக்கு வாங்கி எக்ஸ் வலைத்தளம் அப்படின்ற மாதிரி பேரை மாத்திட்டாப்ல. ஸோ இந்த அளவுக்கு எலன் மஸ்க்னா யாரு அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஆனா இந்த விஞ்ஞான உலகத்துக்கு இந்த எலன் மஸ்க் அவர்கள் எவ்வாறு அறிமுகமானாரு தெரியுமா? அது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. இந்த குச்சியின் மூலமாக தான் அறிமுகமானாரு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கா? ஏன்னா அவ்வளவு பெரிய ஆளு சாதாரண குச்சிக்குள்ள அடக்கிட்டேடான்னு கேக்குறீங்களா? மிகப்பெரிய தொடர்புகள் இருக்கு இந்த குச்சிக்கும் அவருக்கும். அது என்ன அப்படின்றத பாத்துருவோம். அதான் மக்களே, நீங்க ராக்கெட் விடுறதெல்லாம் பார்த்துருப்பீங்க. எந்த ராக்கெட் விட்டாலுமே இந்த ராக்கெட்டுக்கு கீழே நாசில் பொருத்தி இருப்பாங்க. அந்த ராக்கெட்டுடைய கனத்தை பொறுத்து எத்தனை நாசில் பொருத்துறாங்கன்ற ஒரு கணக்குகள் இருக்கு. இந்த சைடு ஒரு நாசில், இந்த சைடு நாசில், இல்லாட்டி சம்டைம்ஸ் 4 பொருத்துவாங்க, சம்டைம்ஸ் 3 பொருத்துவாங்க. ஸோ நாசில் பொறுத்திருப்பாங்க. இந்த நாசில் தான் என்ன பண்ணும்னா, இந்த ராக்கெட்டை மெயினான ராக்கெட்டை அப்படியே மேல தூக்கிட்டு போகும். ஒரு கட்டத்துக்கு மேல ஸ்பேஸுக்கு போனோடனே இந்த பக்கவாட்டுல பொருத்தப்பட்டிருக்கின்ற நாசில் என்ன பண்ணும்னா அப்படியே ஆட்டோமேட்டிக்கா இஜெக்ட் ஆகி பூமியை நோக்கி அப்படியே கீழே விழுகும். அப்ப அந்த கீழே வர்ற நாசில் இருக்கு இல்லையா, அதுல ப்ரோக்ராமிங் செட் பண்ணிருப்பாங்க. அந்த நாசில் எல்லாமே கடலுக்குள்ள தான் போய் விழுகணும் அப்படின்ற மாதிரி ப்ரோக்ராமிங் செட் பண்ணிருப்பாங்க. ஏன்னா கடலுக்குள்ள விழுந்தா சேதாரங்கள் இருக்காது இல்லையா, அதனால அப்படி செட் பண்ணிருப்பாங்க. சம்டைம்ஸ் அந்த ப்ரோக்ராமையும் மீறி இந்த நாசில் என்ன பண்ணும்னா தரையில விழுந்துரும். தரையில விழுந்துச்சு அப்படின்னா சுக்குநூறா உடஞ்சு போயிடும். சில நேரங்களில் பழுதுகள் ரொம்ப அதிகமா வரும். அப்ப அடுத்த முறை ராக்கெட் லான்ச் பண்றப்ப இந்த நாசில் எல்லாத்துமே சரி பார்க்க வேண்டிய தேவைகள் எழும்பும், இல்லாட்டி புதுசா தயாரிக்க வேண்டிய தேவைகள் எழும்பும். அதனால பொருளாதார செலவுகள் ரொம்ப அதிகமாச்சு. சோ இந்த பொருளாதார செலவுகளை கட்டுப்படுத்திய ஒரு நபர் தான் எலன் மஸ்க் அவர்கள். அதுவும் எதை வச்சு கட் பண்ணாரு? சாதாரண குச்சியை வச்சு சரி பண்ணாரு. அது என்னன்னு கேக்குறீங்களா? நம்ம பள்ளிக்கூடங்கள்ல படிக்கிற காலகட்டத்தில் என்ன பண்ணுவோம்னா, பெரிய குச்சி எடுத்து என்ன பண்ணுவோம், இந்த சென்டரா இப்படி ஒத்த வரல இப்படி பிடிச்சு இப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி அதை நிப்பாட்டி வச்சிருப்போம். இது ஒரு பிசிக்ஸ். அதனால ஒரு மைய விசையில என்ன பண்ணுவோம்னா, இந்த குச்சியை நிப்பாட்டி வச்சு எந்த சைடு குச்சி சாயுதோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் என்ன பண்ணுவோம்னா நம்ம அப்படியே இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். அது எதிர் திசையில விசையை கொடுப்போம். இந்த சைடு விழுந்துச்சுன்னா இந்த சைடு விசையை கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி என்ன பண்ணுவோம்னா அப்படி ஒரு விளையாடுவோம். ஸோ இந்த ஒரு கோட்பாடை மையப்படுத்தி தான் எலன் மஸ்க் அவர்கள் அந்த நாசில் ஃபுல்லாமே கீழே விழுந்து உடையாம இருப்பதற்கு தடுத்தாரு. அதாவது இந்த நாசில் ஃபுல்லாமே இஜெக்ட் ஆகுது. மேல ராக்கெட் பண்ணி இந்த நாசில் அப்படியே இஜெக்ட் ஆகுது. இஜெக்ட் ஆகி அப்படியே கீழே விழுது. கீழே வர்றப்ப இந்த சைடு சாயிடுறப்ப இந்த இடத்துல ஒரு விசை பொருத்தி இருப்பாங்க. இந்த இடத்துல 4 நாசில் பொருத்தி இருப்பாங்க. இந்த நாசில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணும். இந்த சைடு சாஞ்சுன்னா இந்த நாசில் அப்படியே புஷ் பண்ணி இப்படி நிப்பாட்டும். இந்த சைடு சாஞ்சுன்னா இந்த நாசில் இங்கிட்டே புஷ் பண்ணி அப்படியே இப்படி நிப்பாட்டும். அப்படியே நிப்பாட்டி அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு அப்படியே தரையில அழகா லான்ச் பண்ணாங்க. ஸோ அதனால செலவுகள் குறைக்கப்பட்டது. சேதாரங்கள் இல்லாம அந்த நாசில மறுபடியும் அடுத்த ராக்கெட்டை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ விஞ்ஞான உலகத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உதவியை செஞ்ச ஒரு நபர் தான் நம்ம எலன் மஸ்க் அவர்கள். ஓகேவா? இப்ப தெரியுதா அவர் ஏன் ஏலியன் சொல்றாங்கன்னு? ஏங்க பிரபஞ்சங்க, வானம்ன்றது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? அதுல பயல்கள் வேணா அதுல ஏதோ சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிடுவானுங்க. ஆனா பிரபஞ்சம்ன்றது எவ்வளவு பெரிய விஷயம். அந்த பிரபஞ்சத்துள் உள்ள போய் ஊடுருவி பார்க்கின்ற ஒரு நபர் தான் நம்ம எலன் மஸ்க் அவர்கள். ஸோ அதனாலதான் அவர் ஏலியன் சொல்றோம். எனக்கு ரொம்ப பிடிச்ச மனிதர். ஓகேவா? சோ அவர் என்ன பண்ணிருக்காருன்னா, ட்விட்டர் வலைத்தளத்துல ஒரு பதிவு போட்டிருக்காரு. தன்னுடைய பதிவின் மூலமாக சங்கி கூட்டங்களை கலட்டி அடிச்சிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதாவது இந்த இவிஎம் மிஷின் இருக்கு இல்லையா, எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின், இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை யாரு வேணாலும் ஹேக் பண்ணலாம், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக ஹேக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பதிவு போட்டிருக்காரு. இந்த பதிவுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுதான், அதாவது அவர் பொதுப்படையா போட்டிருக்காரு. சங்கி கூட்டங்கள் மூடிக்கிட்டு இருக்கவங்க தானே, அவங்களுக்கே எரியுது. அதாவது சங்கி கூட்டங்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த பதிவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி நம்ம இந்திய நாட்டினுடைய முன்னாள் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் சந்திரசேகர் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு, பிஜேபிக்கார். அவரும் ஒரு வகையான ஒரு சங்கி தான். அவர் என்ன பண்ணிருக்காரு, இல்லைங்க அப்படிலாம் கிடையாது, எலன் மஸ்க் சொல்றது சும்மா பூச்சாண்டி காட்டாரு, சும்மா புஜி சொல்றாரு, அப்படிலாம் யாராலையும் ஹேக் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு பதிலடி கொடுத்திருக்காரு. யாரு இது? பேர் பதிலடியாமா. இவரு பதிலடி கொடுத்திருக்காரு. எலன் மஸ்க் அவர்கள் பொத்தாம் புதா போட்டிருக்காரு. ஏன்னா அவருக்கு தெரியாதாங்க, ஏங்க அவர் விஞ்ஞானத்துல பூந்து விளையாடுகின்ற நபர், ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தினுடைய சிஇஓ. அந்த சயின்ஸ் எல்லாமே கரைச்சு குடிச்சிருக்காரு, ஓரளவு கரைச்சு குடிச்சிருக்காரு. அப்படியே நபரு அவரே சொல்றாரு. ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா, இல்லைங்க அப்பெல்லாம் யாராலையும் ஹேக் பண்ண முடியாது, இதெல்லாம் சும்மா உட்டாலங்கடி சொல்றாரு அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அப்படின்னா இவங்க என்னதை சொல்றது?
சோ அதான் எல்மஸ்க் அவர்கள் வந்து பொத்தாம் பொதுவா பேசியிருக்காரு. ஆனா அதன் மூலமாக மறைமுகமாக சங்கி கூட்டங்களை கலட்டி அடிச்சிருக்காரு. அதுக்காக இந்த சங்கி கூட்டங்கள் எல்லாமே வந்து கதவோ கதறன்னு கதறிக்கு இருக்காங்க. சரிங்களா? இப்ப நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அப்படின்னா, அதாவது சயின்ஸ் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். அது எங்கெல்லாம் வந்து கேள்விக்குறிகள் எழும்புகின்றதோ, அதாவது இப்போ ஒரு இடத்துல ஒரு கேள்விக்குறி எழும்புது அப்படின்னா, அந்த கேள்விக்குறி எழும்புகின்ற இடத்துல விடை தெரியாத இடங்கள்ல கொண்டு போய் கடவுளை கொண்டு போய் நிப்பாட்டிடுவானுங்க இந்த சங்கி பசங்க எல்லாமே. இப்ப ஒண்ணும் கிடையாதுங்க. இப்ப வந்து வானத்துக்கு மேல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம யாருக்குமே தெரியாது. அப்ப என்ன பண்ணாங்கன்னா, அந்த காலத்துல வானத்துக்கு மேல கடவுள் இருக்காரா அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல விடை தெரியாத இடங்கள்ல கொண்டு போய் கடவுளை நிப்பாட்டிடுவானுங்க. அப்ப நாம அதுக்கான விடையை கண்டுபிடிச்சு மேல் ராக்கெட்டை கொண்டு போய் பார்த்து வானத்துக்கு மேல இவ்வளவு பிரபஞ்சங்கள் இருக்குடா அப்படின்ற மாதிரி நம்ம கண்டுபிடிக்கிறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அப்ப பிரபஞ்சத்துக்கு மேல அப்படின்ற மாதிரி அங்க கொண்டு போய் என்ன பண்ணுவாங்கன்னா, விடை தெரியாத இடங்கள்ல போய் கேள்வி கொண்டு போய் நிப்பாட்டுவானுங்க. அப்ப நம்ம அதையும் தாண்டி கண்டுபிடிக்கிறப்ப இல்லடா இந்த பிரபஞ்சம் இருக்கு இல்லையா, இந்த பிரபஞ்சம் வந்து நம்ம இருக்கிறது ஒரு கேலக்சி, மில்கிவே கேலக்சி. மில்கிவே கேலக்சி மாதிரியே பல கோடி கேலக்சி வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு விடையை கொடுக்குறப்ப, அப்ப அந்த பல கோடி கேலக்சிக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி அங்க கொண்டு போய் கடவுளை கொண்டு போய் நிப்பாட்டுவானுங்க. அதெல்லாமே கடவுள் தான் அப்படின்னு நிப்பாட்டுவானுங்க. அப்ப நம்ம அதையும் கண்டுபிடிக்கிறப்ப என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அங்க கொண்டு போய் மறுபடியும் கடவுள் நிப்பாட்டுவானுங்க. சோ இதுதான் சங்கி பயலுடைய வேலை. சோ விடை தெரியாத விஷயங்கள் எல்லாத்தையுமே கடவுளை கற்பிப்பானுங்க. நம்ம விடையை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதை தாண்டி கொண்டு போய் கேள்வி தூக்கி வைப்பானுங்க. அந்த இடத்துல கொண்டு போய் கடவுளை வைப்பாங்க. சோ இப்படிதான் ஒவ்வொரு விஷயங்களும் சங்கி கூட்டங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கானுங்க. சோ ஒரு அறிவியல் தெரிந்த ஒரு நபரு அவர் வந்து தெளிவா சொல்றாரு, மனிதனால் உருவாக்கப்பட்டதாங்க எல்லாமே. இன்னைக்கு இருக்கிற ஒரு சயின்ஸ் எதுவா இருந்தாலும் சரி மனிதனால் உண்டாக்கப்பட்டதுதான், கடவுளால் டைரக்டா உண்டாக்கப்பட்டது கிடையாது. அப்ப மனிதனால் உண்டாக்கப்பட்ட ஒரு கருவிதான் வந்து நம்ம இவிஎம் மிஷின். அப்ப மனிதனால் உண்டாக்கப்பட்ட கருவியில ஹேக் பண்ண முடியும் அப்படின்றது சாதாரண பச்சை குணத்தை கூட தெரியும். ஆனா ஹேக் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சங்கி கூட்டங்கள் முட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா இவங்களை எதை சொல்றது, எதை வச்சு சொல்றது? இன்னும் சொல்ல போறாங்க, இந்த ஓட்டிங் மிஷின் இருக்கு இல்லையா, அந்த ஓட்டிங் மிஷினை வந்து தயாரிக்கின்ற இந்த பெல் நிறுவனம் இருக்கு இல்லையா, அந்த பெல் நிறுவனத்தினுடைய சிஇஓ தலைமை இயக்குனர் யாருன்னு பார்த்தா அது வந்து ஒரு பாஜகவை சார்ந்ததான். இந்த மாதிரி வந்து ஓட்டிங் மிஷின் சம்பந்தமான விஷயங்கள்ல நிறைய விஷயங்கள் குளறுபடிகள் எல்லாமே இருக்குது, நிறைய பாஜகவுடைய தலையீடுகள் எல்லாமே இருக்குது. ஆனா அது எல்லாத்தையும் மறைக்கும் விதமாக முழு பூசணிக்காவை சோத்துல மறைக்கிற மாதிரி மறைக்க முடியல. ஆனா மறைக்கிற மாதிரி இவங்க என்ன பண்றாங்க, இல்ல அதை ஹேக்கிங் பண்ண முடியாது அப்படின்னு எலன் மஸ்கே இவங்க வந்து பாடம் கொடுக்குறாங்க அப்படின்றப்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதாவது மக்களே கொஞ்சம் இதோட சேர்த்து சயின்ஸ் சொல்லிடுவோம். அதாவது நம்மளுடைய இப்ப நம்ம இருக்கிறது வந்து ஒரு மதுரை அப்படின்னு வச்சுங்கன்னா, மதுரை எங்க இருக்குது? மதுரை வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வந்து இருக்குது. தமிழ்நாடு எங்க இருக்குது? இந்திய நாட்டுக்குள்ள இருக்குது. இந்தியா எங்க இருக்குது? ஆசிய கண்டத்துல இருக்குது. ஆசிய கண்டம் எங்க இருக்குது? ஒரு உலகம் என்று சொல்லப்படுகின்ற கிரகத்துக்குள்ள வந்து இருக்குது. இந்த உலகம் என்று சொல்லப்படுகின்ற கிரகம் எர்த் பூமி எங்க இருக்கு அப்படின்னு சோலார் சிஸ்டத்துல இருக்குது. சோலார் சிஸ்டம் எங்க இருக்குது? அது வந்து ஒரு மில்கிவே கேலக்சில லெஃப்ட் ஆர்மா ரைட் ஆமான்னு தெரியல, அந்த ரைட் ஆர்மோ லெஃப்ட் ஆர்மோ அந்த ஆர்ம்ல வந்து இருக்குது. அந்த மில்கிவே கேலக்சி எங்க இருக்குது? பல கோடி கேலக்சி இருக்கிற ஒரு இடத்துல இந்த மில்கிவே கேலக்சியும் ஒரு கேலக்சியா இருக்குது. அது பிரபஞ்சம்ன்றது எவ்வளவு பெரிய விஷயம். ஆனா இதுல கொண்டு வந்து கடவுளை கற்பிச்சு அது இது முடியல. ரொம்ப சிம்பிளா சொல்றாருந்தா, கடற்கரையில ஒரு மண் அள்ளுங்க, கடற்கரையில ஒரு மண்ணை வந்து கைகள் அப்படி அள்ளுங்க, அப்படி மண்ணை அள்ளுங்க, அதுல இருக்கிற ஒரு துகள் எடுங்க, அந்த மண் துகள் இருக்குல்ல ஒரு துகள், அந்த ஒரு துகள் தான் நம்மளுடைய மில்கிவே கேலக்சி. அப்ப எத்தனை லட்சம் கோடி கோடான கோடி கேலக்சி இருக்கு அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணீங்க. இதுதான் சயின்ஸ். அதனாலதான் வந்து நாங்களாம் வந்து கடவுள் நம்ப மாட்டோம். கூறிக்கொண்டு கற்பி ஒன்று புரட்சி செய்ய புரட்சி வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.